அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய நவீன காலகட்டம் அப்படிங்கிறதுல பார்க்கும் பொழுது நிறைய பிரச்சனைகளை நாம் எதிர்கொள்கிறோம். நாம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய வீடுகளில் பார்க்கும் பொழுது குடும்ப பிரச்சனைகள், கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவுகள், உறவுகளுக்கு இடையிலான பிரச்சனைகள் அப்படின்னு நிறைய விஷயங்களை பார்த்துட்ருக்கோம். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்பவே வித்தியாசமான ஒரு நடைமுறையில், வாழ்க்கை முறையில் நம்ம பயணித்துட்டு இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த மாதிரியான எதிர்ப்புகளை நாம் சந்தித்து கொண்டு தான் இருந்துகிட்ருக்கோம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த காலத்தில் எல்லாருமே ஒரு ஓட்டமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நம்ம இறை வழிபாடு, சில ஆன்மீக வழிபாடுகளை எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம வேலை, பணம் சம்பாதிக்கிறது, குடும்பத்தை காப்பாற்றுறது, பிள்ளைகளுடைய எதிர்காலம், குடும்பத்துடைய எதிர்காலம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் நிறைய விஷயங்களை விட்டுட்டு நம்ம இதற்காகவே ஓட ஆரம்பிச்சிடுறோம். இதனாலேயே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை சுற்றி என்ன நடக்குது, நம்மளை சுற்றி பாசிட்டிவ் வைப் இருக்கிறத விடவும் பார்த்தீங்க அப்படின்னா எதிர்மறையான ஆற்றல்கள் அதிகமாக தென்பட ஆரம்பிச்சிடுது. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கே தெரியாமல், உங்களையே அறியாமல் குடும்பத்திற்குள்ளாக மிகப்பெரிய சூழ்ச்சிகள் நடக்கும், பிரச்சனைகள் எழும், மறைமுகமான விவாதங்கள் நடக்கும், எதிரிகளுடைய தொல்லைகள் அதிகரிக்கும், சதா வீட்டில் சண்டை சச்சரவு, மோதல், கருத்து வேறுபாடு அப்படின்னு எக்கச்சக்கமான விஷயங்களை நீங்கள் எதிர்கொள்வீங்க. எதுக்கு வருது, ஏன் வருது அப்படின்னு தெரியாத அளவுக்கு நீங்கள் இந்த பிரச்சனைகளை ஒரு புறம் சமாளித்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையையும் நீங்கள் ஓட்டிகிட்டு இருப்பீங்க. ஆனால் நிறைய பேருக்கு புரியறதே கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா நேர்மறையான ஆற்றல்கள் இருக்கும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எதிர்மறையான ஆற்றல்கள் அதிகரிக்க குடும்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான விஷயங்களில் நீங்கள் சிக்கி தவிப்பீங்க, பிரச்சனைகளை எதிர்கொள்வீங்க. ஆனால் அதற்கெல்லாம் ஒரு தீர்வு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தீர்வு இருக்கிறதுங்க. அதற்கு நாம் சில தாந்திரிக பரிகாரங்களை நாம் செய்யும் போது நம்மளை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா அந்த எதிர்மறை ஆற்றல்கள் முழுவதுமாக மறைந்து நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா நேர்மறையான ஆற்றல்கள், பாசிட்டிவ் திங்ஸ் அதிகரிக்கும். இதனால் குடும்ப சூழ்நிலை பார்க்கும் பொழுது நிம்மதி, மகிழ்ச்சி, இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை நமக்கு கொண்டு சேர்க்கும். அதற்கு பார்த்திங்க அப்படின்னா நாம் ஒரு சில விஷயங்களை கடைபிடிக்கணும். இதற்குன்னு நாம் கண்டிப்பாக நேரத்தை ஒதுக்கி தான் ஆகணுங்க, வேறு வழி கிடையாது. ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் பின்பற்றி தான் ஆகணும். அப்படியே உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் அடிக்கடி பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு காரணமாகவும் இருக்கலாம். உங்களுடைய வளர்ச்சியினால் கண் திருஷ்டியாகவும் இருக்கலாம். நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால உங்களுடைய வீட்டில் எந்தவித இறை வழிபாடும் மேற்கொள்ளாத பட்சத்தில் எதிர்மறையான ஆற்றல்கள் அதிகரிக்கவும் செய்யலாம். இல்லை உங்களுடைய மனதிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை, பல விதமான யோசனைகளை செய்யும் பொழுது உங்ககிட்ட இருந்தே கூட எதிர்மறையான ஆற்றல்கள் வெளிப்படலாம். இந்த மாதிரி நிறைய காரணங்களை நாம் அடுக்கிக்கிட்டே போகலாம் குடும்ப பிரச்சனைகளுக்கு. அப்படி நாம் என்ன பரிகாரம் செய்யலாம்? எளிமையான முறையில் ஒரு 5 நிமிட பரிகாரமாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த 5 நிமிடத்தில் உங்களால் ஒரு நாளைக்கு ஒரே ஒரு முறை 5 நிமிடம் ஒதுக்க முடியும் அப்படின்னா தாராளமாக முடியும். இந்த 5 நிமிஷத்தில் உங்களால் என்ன பரிகாரத்தை எளிமையான முறையில் செய்ய முடியும் உங்களுடைய குடும்ப பிரச்சனைகளை தீர்க்க அப்படிங்கிறத தான் இன்றைக்கி பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பல வகையில் நன்மையை ஏற்படுத்துங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே புகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிலரது வீடுகளில் காரணமே இல்லாமல் சண்டை வரும். எதற்காக சண்டை ஆரம்பிச்சது அப்படின்னே தெரியாது. இறுதியாக பார்த்தா அந்த சண்டை கைகலப்பில் முடிஞ்சிடும். குடும்பமே 2ஆகி இருக்கும். யாரோ குடும்பத்திற்கு சாபம் வெட்டது போல தொடர்ந்த பிரச்சனையில் மாட்டி சிக்கி தவிப்பாங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு நம்மளுடைய முன்னோர்களால் சொல்லப்பட்ட ஒரு சுலபமான பரிகார முறையை தான் இந்த பதிவின் மூலமாக தெரிஞ்சுக்க போகிறோம். நம்மளுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்காமல் இருந்தாலும், அவர்களுடைய சாபம் நமக்கு இருந்தாலும் கூட நம்மளுடைய வீட்டில் நிம்மதியே இருக்காது. இந்த பிரச்சனைக்கும் நாம் அறியாமல் செய்த ஏதோ ஒரு சின்ன தவறு கூட காரணமாகவும் இருக்கலாம். அந்த முன்னோர்களினுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெறுவதற்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஒரு வெள்ளிக்கிழமை தினத்தன்று பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டில் வாரந்தோறும் செய்யும் பூஜையோடு சேர்த்து இந்த பூஜையையும் தொடங்கி கொள்ளுங்க. ஒரு வெள்ளை காகிதத்தில் உங்களுடைய வீட்டில் வாழ்ந்து மறைந்த முன்னோர்களினுடைய பெயர் எத்தனை தெரியுமோ அத்தனையையும் நீங்கள் அந்த பேப்பரில் எழுதி வைக்கணும். அதற்கு பிறகு ஒரு வெள்ளை துணியை எடுத்து அதில் வெற்றிலை 4
பாக்கு 2, ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி மஞ்சள் தூளில் கலந்த அட்சதை மாதிரி, ஒரு கைப்பிடி அளவு நெல், ₹1 நாணயம், 2 விரலி மஞ்சள், இவைகள் அனைத்தையும் ஒன்றாக வைத்து அதில் நீங்கள் எழுதி வைத்திருக்கக்கூடிய முன்னோர்கள் பெயரை கொண்ட காகிதத்தையும் அந்த வெள்ளை துணியில் ஒரு முடிச்சாக கட்டி உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் வைத்து குலதெய்வத்தை முதல்ல வேண்டி அதன் பின்பு முன்னோர்களையும் வேண்டி வழிபாடு பண்ணுங்க. இந்த முடிச்ச உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் வைத்து வழிபடுறதன் மூலமா உங்களுடைய குடும்பத்திற்கு கண் திருஷ்டி இருந்தாலும் தேவையில்லாத தோஷங்கள் இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் ஒரு விடிவு காலம் பிறந்துவிடும். 48 நாட்கள் இந்த முடிச்ச உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்யணும். தினம்தோறும் கற்பூர ஆராதனை காட்ட முடியவில்லை அப்படின்னாலும் மாலை நேரம் விளக்கு ஏற்றும் போது ஊதுபத்தி தூபம் மட்டுமாவது இந்த முடிவிற்கு காட்டு வழிபாடு செய்ய பாருங்க. 48 நாட்கள் முடிந்ததற்கு பிறகாக அந்த முடிச்சில் இருக்கக்கூடிய அரிசி நெல்லை பறவைகளுக்கு உணவாக போட்டுடுங்க. மீதம் இருக்கக்கூடிய பொருளை கால்படாத இடத்துல போட்டுடுங்க. ₹1 கோவில் உண்டியல்ல சேர்த்து விடுங்க. இந்த பரிகாரத்தை செய்து முடித்ததற்கு பிறகு தங்களது வீட்டில் நிம்மதியான சூழ்நிலை நிலவும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாதுங்க. முடிஞ்ச வரை குலதெய்வ வழிபாட்டை மறக்காமல் இருக்க வேண்டியது அவசியம். அதாவது தினம்தோறும் குலதெய்வத்தை நினைத்து தான் வீட்டில் தீபம் ஏற்ற வேண்டும் அப்படின்னு சொல்கிறது நம்மளுடைய சாஸ்திரங்கள். முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய தர்ப்பணத்தை ஏதோ ஒரு காரணத்தால் செய்ய முடியாமல் போனாலும் கூட செய்யாமல் இருக்கக்கூடாது. தவிர்க்க முடியாத காரணத்தினால் தர்ப்பணம் தவறினாலும் உங்களால் முடிந்தவரை முதியோர்களுக்கு என்ன உதவி செய்ய முடியுமோ அதை செய்வது முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை தங்களுக்கு பெற்று கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் தவறாமல் பார்த்தீங்க அப்படின்னா எதை நீங்கள் செய்யலை அப்படிங்கிறது ரெண்டாவது பட்சம். முதல் பட்சமாக பார்க்க வேண்டியது தங்களுடைய குலதெய்வ வழிபாட்டையும் முன்னோர்களுக்கான வழிபாட்டையும் தவறாமல் செய்ய வேண்டியது அவசியமாகிறது. ஏதோ ஒரு காரணத்தினால நாம் ஒரு தடவை மறந்துட்டோம், சரி 2வது முறை மறந்துட்டோம் அப்படின்னா அப்படியே விட்டுறக்கூடாதுங்க. ஒவ்வொரு ஒரு வருடத்திற்கு 12 மாதங்கள் வருகிறது. 12 மாதங்களில் 12 அமாவாசைகள் வருது. 12 அமாவாசையில் ஒரு அமாவாசை நீங்கள் வழிபட்டாலும் போதுமானது அப்படின்னே சொல்லலாம். இல்லையா உங்களால் அமாவாசையில் வழிபட முடியாது, படையலிட முடியாது, திதி தர்ப்பணம் கொடுக்க முடியாது அப்படின்னா கூட ஒன்றும் கிடையாது. நீங்கள் சமைக்கக்கூடிய எச்சில் படாத சாப்பாட்டை காகத்திற்கு வைத்தாலும் போதுமானது. அதே நேரம் தினம்தோறும் நீங்கள் விளக்கு ஏற்றுபவராக இருந்தாலும் சரி, செவ்வாய் வெள்ளி விளக்கு ஏற்றுபவராக இருந்தாலும் சரி, பூஜை அறையில் நீங்கள் எப்பொழுதெல்லாம் விளக்கு ஏற்றுகிறீர்களோ அப்பெல்லாம் உங்களுடைய குலதெய்வத்தை மனதார நினைத்து விளக்கு ஏற்ற பாருங்க. அது மிகுந்த நன்மையை உங்களுடைய வாழ்க்கைக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் தரும் அப்படிங்கிற ஒரு அருமையான ஆன்மீக தகவலோடு இன்றைய பதிவை நாம நிறைவு செய்து கொள்ளலாம்.